ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூ வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். மல்லிகை பூவில் பூவை விட நார் தான் நிறையா இருந்தது. அதனால் தொடுக்காத பூ, உதிரி பூ வந்துட்டு ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பூக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா கடன்னு அப்படியே உட்காந்த மேனிக்கு தொடுத்து வச்சுருவாங்க எல்லாத்தையுமே. ஆனால் அந்த மாதிரி மெத்தடில் எல்லாருக்குமே தொடுக்க வராது. அதனால் ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு, எவ்வளோ கிலோ பூவாக இருந்தாலும் நம்ம கிடுகிடுன்னு தொடுத்துடலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல பேசிக்காக பூக்கடையில் எப்படி பூ தொடுப்பாங்க அப்படின்ட்டு, இந்த மாதிரி பூ எந்த பூவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பூ மேலே ஒரு பூ கீழே இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வச்சுட்டு, நம்ம கையில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம துணி தைக்கிறோம் இல்லையா, நூல், அதுதான் அதை வந்து சிங்கிள் நூலாக இருந்தாலும் சரி, அதையே டபுள் ஆக்கினாலும் சரி, அந்த மாதிரி வச்சுட்டு பூவை அப் அண்ட் டவுன் வச்சு ஒரு மேலாக்க ஒரு சுற்று, கீழாக்க ஒரு சுற்று அப்படி வச்சுட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு கொண்டு வந்துடுவாங்க. இந்த 3 விரலை வச்சு ட்ரையாங்கிள் ஷேப், அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கேப்பில் இந்த பூவை வச்சு இழுத்துருவாங்க. ரொம்ப இழுத்தோன்னா எந்த பூவாக இருந்தாலும் கொஞ்சம் கனமான காம்பாக இருந்தால் ஒன்றும் ஆகாது. சாதாரண மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இதெல்லாம் கொஞ்சம் இழுத்துட்டோம் நம்ம அப்படின்னா காம்பு உடஞ்சி போயிடும், பூ உதிர்ந்துடும். அதனால் ஒரு நிதானமாக பிடிச்சி எடுக்கிறது தான் எல்லாமே. அது கடகடன்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி எடுக்கிற மாதிரி தெரியுமே தவிர, அவங்க ரொம்ப நிதானமாக கவனமாக செய்வாங்க. எனக்கு இந்த மாதிரி பூ தொடுக்க தெரியாது அப்படின்னா இன்னொரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். வெறும் ஊசி நூல் இருந்தால் போதும். இது ரொம்ப முன்னாடியெலாம் இந்த மெத்தடில் தான் வந்துட்டு நம்ம பூ தொடுத்துட்டு இருந்தாங்க. இடையில நம்ம ரோஜா பூவோ ஏதாவது ஒரு பூ ஆட் பண்ணால் கூட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. இதுக்கு நூல் வந்து ஒரு சைடு சின்னதாகவும் இன்னொரு சைடு எவ்வளோ பூ தொடுக்க போகிறோமோ அவ்வளோ பெருசு நூலும் இருக்கட்டும். சாதாரண நூல் தான், நான் ஒரு சிங்கிள் த்ரெட்டு மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோ இருக்கட்டும். இந்த சின்ன த்ரெட் ஒரு சைடு விட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து ஊசி விட்டு வெளியே வராதபடிக்கு இருக்கட்டும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் மெல்லிசான பூவாக இருந்தாலும் சரி, அது கனமான பூவாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடு கடகடன்னு எத்தனை கிலோ பூவாக இருந்தாலும் தொடுத்து எடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி வரும் பூ உங்களுக்கு தொடுக்கிறதுக்கு. இடையில அந்த நூல் தெரியுது அந்த மாதிரி இருக்காது. கிட்ட நெருக்கி கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஊசியில் இந்த மாதிரி பூவை வந்து கோக்க வேண்டியதான். ஒரு டயத்தில் 5-6 பூவை வந்து இந்த மாதிரி கோத்து அப்படியே ஈஸியாக இழுத்துடலாம். கொஞ்சம் நிதானமாக இழுக்கணும், ஏன்னா தண்டு மெலிஸ், அதனால் நிதானமாக இழுக்கணும். முன்னெல்லாம் வந்து வாடாமல்லி அப்படின்ட்டு ஒரு பூ உண்டு. அது வந்து நிறைய கிராமத்தில் இப்போ நிறையா இருக்குது. சிட்டியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, கண்ணில் படலை. அதெல்லாம் வந்து நாங்கள் அந்த மாதிரி இடையில இப்படி தொடுத்துப்போம். அப்புறம் மஷ்ரூம் பூன்னு ஒன்று இருக்கும், நல்ல பிரைட்டு ரெட் கலரில் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி இடையில வச்சு தொடுத்து எடுத்துப்போம். இப்போ வெள்ளை சிகப்பு அப்படின்ட்டு வரும். அது பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்கும். அப்புறம் கனகாம்பரமும் இதே மாதிரி வந்து நம்ம தொடுத்து எடுக்கலாம். டிசம்பர் பூ இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நிறைய இந்த மாதிரி டிசைனாக தலையில் வச்சுட்டு போனது தான். இப்போ வந்து ஸ்கூலில் பூவே வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடும் இருக்குது நிறையா ஸ்கூலில். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மல்லிகைப்பூலாம் இந்த மாதிரி எப்பயாவது ஒரு விசேஷம் அப்படி வாங்கி தொடுத்து வச்சுக்கிறது. இந்த மெத்தடு ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எவ்வளோ பூ தொடுத்தாலும் வந்துட்டு அந்த ஒரு அசதி தெரியாது. பூ தொடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாதபடிக்கு நம்ம அப்படி சமையல் பண்ணிக்கிட்டே கூட இந்த மாதிரி கிடுகிடுன்னு பூவை தொடுத்து வச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். சின்ன பசங்க கூட இது மாதிரி தொடுக்கலாம். கொஞ்சம் கவனமாக ஊசி கையில் குத்திக்காமல் நிதானமாக செய்ய கற்றுக் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, பூ தொடுத்தாச்சு. நான் அருமையாக இது என் பொண்ணுக்கு வந்துட்டு தலையில் வைக்கிறதுக்கு நான் கட்டி வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குது, என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூ தொடுக்க தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.